வானகம் பசங்களா, ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1114 படிக்கிறதுக்கே தரமா இருந்துச்சுன்னே சொல்லிட்டு சொல்லாங்க. அதுல ஏகப்பட்ட புது புது விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா சில விஷயம் அதுல நம்ம நோட் பண்ணாம இருந்திருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மதர் ஃபிலிம் இருக்குதா, பார்க்கறதே சீனா இருக்குதுல்ல. இப்ப அதுல மேல வந்து பாத்தீங்கன்னா ஏஎன்டிஎம்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க பாருங்க. அப்படின்னா என்ன, அந்த அண்ட் எடுத்துட்டு சேர்த்து அது அம்முன்னு படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அது வந்து அம்மு கிடையாது, அது வந்து ஆட்டம்னு சொல்லிட்டு சொல்லலாமா. எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஜாப்பனீஸ்ல ஏதோ சொல்றாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் புரியல. பட் ஜாப்பனீஸ்ல அதுல வர வேர்ட்ஸை வச்சு ஒரு பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பன்னா என்னடா பேக்கரியில் போறதான்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்காதீங்க. பியூஎன் இல்ல, இது வந்து பியூஎன். அதோட மீனிங் வந்து ஸ்கிரீன்ல வரும், பாத்துக்கோங்க. அதை வந்து ஓடா பண்ணிக்கிறதா சொல்றாங்க. சோ இந்த வீடியோல சாப்டர் 114ல வந்த விஷயங்களை வச்சு 5 பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த 5 பாயிண்ட்ஸ்ல சிலது தேரியும் இருக்குது, அதே மாதிரி சிலது ஃபோர் ஷேடிங்கும் இருக்குது. உங்களோட ஆர்வத்தை இப்பயே தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஒன்னு வந்து என்னதுன்னா, வெகாபங்க் ஒரு டிரான்ஸ்பரன்ஸ் வழியாக இந்த உலகத்துக்கு டெலிகாஸ்ட் பண்ணினுக்கிறாரு. அந்த டிரான்ஸ்பரன்ஸ் எங்க இருக்குதுன்ற தேரியை பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து நம்ம லூஃபிக்கும் மதர் ஃபிளேமுக்கும் இருக்கிற கனெக்ஷனை பத்தி பார்க்க போறோம். வெறும் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். பட் அதெல்லாத்தையும் வீடியோல போயிட்டு பார்ப்போம். ஸோ வீடியோல போறது வீடியோ வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு மணி அடிச்சிருங்க. அப்பதான் இனிமே நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோல போலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்டர் 1114 ரிவ்யூ நீங்க பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த சாப்டர்ல நான் சொன்ன விஷயங்களை வச்சு தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணிக்கிறேன். அதனால உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டைலை பத்தி தான். எந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட் ஸ்டைல் இருக்குன்ற தேரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வெகாபங்க் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டைல் வச்சு தான் பிராட்காஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதை டிஸ்ட்ரைப் பண்ணது தான் மார்க்ஸ் வந்து போயிருப்பாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு பண்ணிருப்பாரு. ஆனா அந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டைல் ஃபேக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்பனா உண்மையான டிரான்ஸ்பரண்ட் ஸ்டைல் எங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். பட் அதை சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சீனை பத்தி சின்னதா ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அதை வந்து கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் இந்த கேள்வியை திருப்பி கேட்கறேன். அப்ப உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு சொல்லிட்டு பாருங்க. எந்த சீன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெகாபங்கே அப்புறமா ஜெயண்ட் ரோபோட்டை ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த சீனை பத்தி நம்ம பார்க்க போறோம். லூஃபி ஜெயண்ட் ரோபோட்டை வாய போல பார்த்துன்னு இருப்பான். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா வெகாபங் வந்து வருவார். அவர் வருவாருன்னு சொல்றதை விட அந்த ஜெயண்ட் ரோபோட்ல மாட்டி இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்புறமா தான் லூஃபி போயிட்டு அவர் வந்து காப்பாத்துவான். அவர் மீதிக்கு அதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். சோ இதுதான் நான் சொல்லணும்னு சொன்ன சீன். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கேள்வியை நான் திருப்பி கேட்க போறேன். மார்ஸ் டிரான்ஸ்பரன்ஸ் உடைச்சாரு, அது வந்து ஃபேக் அப்படின்னா ரியல் எங்க இருக்கும்? இப்ப நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல போயிட்டு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. சோ நான் கேட்ட கேள்வியோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது டிரான்ஸ்பரன்ஸ் வந்து எங்க இருக்குதுன்னா, அது ஜெயண்ட் ரோபோட்டுக்குள்ள இருக்குது. என்னடா சொல்றேன், என்னால நம்பவே முடியல, எப்படி அது வந்து ஃபர்ஸ்ட் அது உள்ள இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். தேவையில்லாம வெகாபங் வந்து ஜெயண்ட் ரோபோட்குள்ள போய் மாட்டி இருக்க மாட்டாரு. அதுவும் ஒரு மாட்டினாருன்னு சொல்றதை விட ஒரு வார் பவர் மாதிரி யூஸ் பண்ணி தான் திருப்பி வெளியே வருவாரு. அப்படி வெளில வரப்போ ஒரு மாட்டினே இருப்பாரு. அவர் ஒன்னும் அந்த வார் பவரை ட்ரை பண்ணதா உள்ள போயிட்டு வெளியே வந்த மாதிரி தெரியல நமக்கு. அப்பனா வெகாபங்க் உள்ள போய் எதையோ வச்சுட்டு திருப்பி வெளில வரப்போதான் மாட்டினுக்கிறாரு. அவர் எதை வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பே இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு டிரான்ஸ்பரன்ஸ் தான் தேடி நிக்கிறாங்க இந்த ஈகட் ஃபுல்லாவே. ஆனா அது வந்து கிடைக்கவே இல்லை. இது பார்த்ததுக்கு ஜெயண்ட் ரோபோட் வேற எந்திரிச்சு நிக்குது. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப மேபி நம்ம வெகாபங்க் உள்ள போயிட்டு வார் பவர் யூஸ் பண்ணி உள்ள போயிட்டு ஜெயண்ட் ரோபோட்டுக்குள்ள டிரான்ஸ்பரன்ஸ் வச்சுட்டு அவரும் வெளியே வந்திருக்கிறாரு அப்படின்னு இந்த தியரியில சொல்றாங்க. அண்ட் இதை கேட்டதுமே எனக்கே வந்து பாத்தீங்கன்னா, அட ஆமால வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி கூட நடந்திருக்கலாமே, இதே நமக்கு தோணவே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதனால அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஒரு பாயிண்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே டிரான்ஸ்பரன்ஸ் ஸ்டைல் வந்து ஜெயண்ட் ரோபோட்குள்ள இருக்கிறது வாய்ப்பு இருக்குதா, இல்லைன்னா இதுவும் சும்மா ஒரு தேரி தாண்டா மொத்தம் கிளப்பி விட்டதுன்ற மாதிரி சொல்றீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அது வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி நான் முன்னாடி பாஸ் மீட்டு உங்களை கமெண்ட் பண்ண சொன்ன பாத்தீங்களா, சப்போஸ் நீங்க கரெக்டா கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஜெயண்ட் ரோபோட்ல இருக்கிறது வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நீங்க பண்ண கமெண்ட் கீழே ரிப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நான் கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து போட்டு போயிடுங்க. இப்ப நம்ம செகண்டா பார்க்க போறது வந்து ஏ அண்ட் எம்யூ. அதுதான் ஆல்ரெடி சொல்லிட்டேடான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சொன்னதான், பட் வந்து ஃபுல்லா சொல்லல. அந்த ஆட்டம்ன்றது வந்து மேபி ஒரு சான்ஸ் இருக்கலாம். அந்த ஏ அண்ட் எம்யூ வந்து ஆட்டம் தான் குறிக்குதுன்றதுக்கு ஒரு மேபி சான்ஸ் இருக்கலாம். பட் இன்னொன்னு அது வந்து குறிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது என்னதுன்னா, அட்லாண்டிஸ் அண்ட் லேண்ட் ஆஃப் எம்யூ, அதாவது மூணு சொல்லிட்டு வச்சிங்களேன். அட்லாண்டிஸ் பத்தி கன்ஃபார்மா நீங்க கேள்விப்பட்டு இருப்பீங்க, அது தண்ணிக்குள்ள இருக்கிறதா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் லேண்ட் ஆஃப் மியூனா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் சொல்றேனே, லேண்ட் ஆஃப் மியூக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுதான் லெமுரியா கண்டம். லெமுரியாவா? ஐயோ எங்கே கேட்டுக்கிறேடான்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க ரொம்ப. நான் அதே வந்து உங்களுக்கு கிளியராகவே சொல்லிடுறேனே. அந்த லெமுரியா கண்டத்துக்கும் இன்னொரு பேர் இருக்குது. அண்ட் அந்த பேரை எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. லெமுரியா கண்டத்துக்கு இன்னொரு பேரு தான்
குமரி கண்டம். மேக்ஸிமம் இப்போ நான் குமரி கண்டம் சொன்னேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு இருக்கணும் எதை பத்தி சொல்றேன்னு. ஆனா சில பேர் தெரியாம இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நோட் மாதிரி சொல்றேன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். குமரி கண்டம் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான இடங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி மனுஷங்க அங்க வாழ்ந்துருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா தமிழர்கள் வந்து அங்க வாழ்ந்துக்கிறாங்க. தமிழர்கள் அங்கதான் தோண்டாங்கன்னே சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அது கரெக்டா தெரியல. ஆனா தமிழர்கள் வந்து அங்க வாழ்ந்ததான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேட்கவே புல்லரிக்குது இல்ல. பட் இந்த மாதிரி ஒரு சாம்ராஜ்யம் தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்குது. இப்போ நான் சொல்ல போறது அவுட் ஆஃப் டாபிக் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேளுங்களேன். குமரி கண்டம் இந்தியாவுக்கு கீழே இருந்திருக்குதுங்க. இப்பெல்லாம் எவ்வளவோ டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிடுச்சு. இன்னமும் ரிசர்ச் பண்றாங்க, இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஸ்பேஸுக்கே வந்து ராக்கெட் விடுறாங்க. ஆனா ஏன் யாருமே கடலுக்கு ஒரு சப்மரின் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுதான் வந்து என்னோட கொஸ்டின். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் தண்ணிக்குள்ள இருக்குது. பட் ஏன் அதை பத்தி யாருமே ரிசர்ச் பண்ண மாட்டாங்க, எதுவுமே ஏன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கு அதோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. மேபி உங்களுக்கும் ஆர்வமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா ஏன் பவர்ல இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் வர மாட்டுது, ஏன் அதை பத்தி பெருசா கண்டுக்காமலே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எதுவுமே. ஸோ பார்ப்போம் ஃபியூச்சர்லையாவது யாராவது போயிட்டு அதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழர்கள் வாழ்ந்த இடம் அது. ஸோ நம்மளை பற்றின ஒரு வரலாறே நமக்கு இன்னும் தெரியல. நம்ம முன்னாடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இதை போய் தேடினாங்க, இதில் போய் ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னா மேபி தமிழர்களை பற்றின வேற ஏதாவது உண்மைகள் வரலாம், இல்லை நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறை வரலாம், எது வேணா வரலாம்ல. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நான் ஆர்வமாக இருக்கிறேன். பட் பாப்போம், வெயிட் பண்ணி ஃபியூச்சரில் ஏதாவது நடக்குதான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பேக் டு த டாபிக் வருவோம். அந்த மதர் ஃபிளேமில் A&M சொல்லிட்டு போட்டுருந்ததுல, அதுல ஏ வந்து அட்லாண்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, எம்யூனா லெமுரியான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது லெமுரியால வந்து எம்யூ வருது பாத்தீங்களா, அதுதான் வந்து ஷார்ட்டா சொல்றாங்க. எதுக்காக இது ரெண்டும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, எப்படி அட்லாண்டிஸ் அப்புறமா லெமுரியா வந்து தண்ணிக்குள்ள இருக்குதோ அதே மாதிரி இந்த ஏன்ஷியன் கிங்டமே தண்ணி உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க நிறைய பேர். தேரி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதுதான் வந்து ட்ரெண்டிங்கா போயின்னு இருக்குது. நான் அப்புறமா அதை பத்தி போறத வேணாமான்னு சொல்லிட்டு நீ கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்புறமா. பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் போயின்னு இருக்குது. ஏன்ஷியன் கிங்டம் வந்து தண்ணிக்குள்ள இருக்கிறதா. ஸோ இந்த A&MU வந்து எதுக்காக மதர் ஃபிலிம்ல போட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அந்த வார்த்தைகளை. பட் அது வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ள மூழ்கிற கிங்டம் வந்து குறிக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். அடுத்த பாயிண்ட் வந்து எதுனா ஜாய்பாயும் அப்புறமா நீக்கா பத்தி தான் பார்க்க போறோம். ஜாய்பாயும் நீக்காவும் ஒரே ஆள் தான் நான் வந்து இது வரைக்கும் நினைச்சிருந்தேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான் நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா ரெண்டு பேரும் தனித்தனி ஆள்னு சொல்லிட்டு இந்த சாப்டர்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஜாய்பாய் 800 இருந்து 900 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வாய்ட் சென்ச்சர்ல வந்து வாழ்ந்திருக்காரு. ஆனா நீக்கா அவருக்கு முன்னாடியே வந்து வாழ்ந்திருக்காரு. பட் இதுலயே வந்து ஒரு டவுட் இருக்குதுங்க. நீக்கா உண்மையிலே வாழ்ந்தாருன்றது தான் அது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீக்கா வந்து ஒரு கடவுள். நம்ம உலகத்துல கடவுள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல, முன்னாடி வாழ்ந்தாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கரெக்டா தெரியல. நான் வந்து அவங்களோட அவதாரங்களை பத்தி பேசல. அவதாரங்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதை இருக்குது. ஆனா உண்மையிலே கடவுள் வந்து இருந்தாங்களான்னு சொல்லிட்டு அது நமக்கு வந்து கரெக்டா தெரியல. கரெக்டா? ஸோ மேபி நீக்கா ஜாய்பாய்க்கு முன்னாடி நார்மலா எக்ஸிஸ்ட் ஆயிருக்கலாம் மனுஷங்களுக்கு கூடயே. அதுக்கப்புறமா அவர் வந்து காடா ஆயிருக்கலாம். அண்ட் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் அவர் கும்பிட்டுன்னு தான் இருக்கிறாங்க எல்லாரும். அதனால தான் அவரோட லெஜெண்ட் வந்து இன்னைய வரைக்கும் இருக்குது. இது வந்து ஒரு பாசிபிலிட்டின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இன்னொன்று வந்து என்னதுன்னா, நீக்கா இமேஜினேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீக்கா வந்து எக்ஸிஸ்டே ஆகாமல் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். அப்புறம் எப்படி அவரை ப்ரே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் சொல்கிறத. ஸ்லேவ்ஸ் இப்பன்னு சொல்லிட்டு இல்லை, எப்பயுமே வந்து இருந்திருக்காங்க. நம்ம ஜாய்பாய் வாழ்ந்த டைம்லயும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி நீக்காவோட லெஜெண்ட் கிரியேட் ஆன டைம்லயும் மேபி அவங்க வந்து இருந்திருக்கலாம். ஸோ அப்படி பாக்குறப்ப ஸ்லேவ்ஸ் எப்பயும் ஒரு டார்க்கான பிளேஸ்ல தானே போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அடுத்த நாள் சூரியனை பாக்குறதே கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஸோ சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க சூரியனை பார்க்கல அப்படின்னா அவங்க அந்த நைட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்லேவ்ஸ்லாம் சூரியனை டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னா, அதை சிம்பிளா சொல்லணும், அவங்க வந்து டெய்லி உயிரோடு இருந்தால் தான் சூரியனை வந்து பார்க்க முடியும். அதனால அவங்க சூரியன் கிட்ட ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். நான் வந்து உன்னை எப்படியா டெய்லியும் பார்க்கணும், உயிரோட வச்சுக்கோன்ற மாதிரி வந்து ப்ரே பண்ணிருக்கலாம். அண்ட் அந்த மாதிரி ப்ரே பண்ண சில பேர் ஸ்லேவரிலேருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். அதனால சன்காட் கிட்ட ப்ரே பண்ண நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், அவர் வந்து நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நினைச்ச எல்லாருமே அவர்கிட்ட ப்ரே பண்ணிருக்கலாம். ஏன்னா சன்காட வாரியர் ஆஃப் லிபரேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மித்து கிரியேட் ஆயிருக்கலாம். இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. பட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தாதான் அடுத்து நான் சொல்ல போற விஷயம் வந்து கரெக்டாக லாஜிக்கா சென்ஸ் ஆகும். அதுக்காக சொல்ல வரேன். அப்படி அடுத்து என்னதான்டா சொல்ல வரேன், இந்த ஸ்டோரியோட காரணம் தான் என்ன, எதுக்காக இதை சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்ன ஸ்டோரியே எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டோரி மக்களோட மனசுல இருந்திருக்குது. அந்த கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கி இருக்கிறாங்க. அதனால நீக்காவோட டெவில் ஃபுட் வந்து கிரியேட் ஆச்சு. ஜாய்பாய் சாப்பிட்டுட்டு அந்த டெவில் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா அவேக்கன் பண்ணி நீக்காவை வந்து ஒரு ஆனார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம். டெவில் ஃப்ரூட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியல. ஸோ அது தெரிஞ்சாதான் ஜாய்பாய் எப்படி நீக்காவோட டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தெரியல. அதனால தான் நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி நான் சொன்னேன். ஏன்னா டெவில் ஃப்ரூட் வந்து கிரியேட் ஆகிறது மக்களோட ஆசையினால் தான் சொல்லிட்டு வெகாப்பங்க வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதையும் அப்புறமா நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ல வச்சு ஒரு சின்ன கதை, அது வந்து என்னோட இமேஜினேஷன் தான். பட் கரெக்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் அந்த மாதிரி ஒரு கதையை வச்சிங்களேன், அதே இதை லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நீக்காவோட டெவில் ஃப்ரூட் வந்து கிரியேட் ஆயிருக்குது எப்படியோ, அதை வந்து நம்ம ஜாய்பாய் சாப்பிட்டான்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். நான் உங்களை குழப்பலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா
என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக தான் சொன்னேன் இதை. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி நடந்திருக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் வந்து போயிடலாம். அடுத்து பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபோர் ஷேடோயிங்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். மதர் ஃப்ளேம் சாப்டர் 1114 தான் ஓடா ட்ரா பண்ணிக்கிறாரு. ஆனால் இந்த சாப்டருக்கு முன்னாடியே அவர் வந்து ஃபோர் ஷேடோ பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுவும் யாரை வச்சு பண்ணிக்கிறாருன்னா எனலை வச்சு பண்ணிருக்கிறாரு. இந்த ஃபோட்டோ பாருங்களேன், டாப்ல மதர் ஃப்ளேமோட ஹாஃப் வந்து நம்ம ஓடா டிரா பண்ணிக்கிறாரு. இதுல அந்த ஃபயர் வேற வரைஞ்சு வச்சுக்கிறாரு. நம்ம தான் நோட் பண்ணாமலே இருந்திருக்கிறோம். இந்த போட்டோல நம்ம மதர் ஃப்ளேம் மட்டும் ஓடா டிரா பண்ணல, ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸையும் டிரா பண்ணிக்கிறாரு. இப்ப எனலுக்கு அப்படியே லெஃப்ட் சைட்ல பாருங்களேன், ப்ளூட்டான் வந்து இருக்குது. அதே மாதிரி எனலுக்கு ரைட் சைட்ல பொசைடன் வந்து இருக்குது. அப்ப யுரேனஸ் எங்கடான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மதர் ஃப்ளேம் தான் யுரேனஸ் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ அது ரெண்டும் ஒன்னா இருக்குன்னு சொல்லிட்டு தோணல. ஸோ சாப்டர் 1114 வந்த மதர் ஃப்ளேமை ஓடா எப்பயோ ஃபோர் ஷேடோ பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு நினைச்சா ஒரு மாதிரி வியப்பா இருக்குதுங்க. அதே மாதிரி இப்போ நான் அடுத்து சொல்ல போறது ரிலேட்டட் கிடையாது, பட் மேபி இருக்கலாம், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ சாப்டர் 555 கவரை பாருங்களேன், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குதுல்ல. நான் நாமியை பற்றி பேசல, நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த கவரோட டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பபுள் இருக்குதா, அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த பபுள் உள்ள நெருப்பு வந்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம வேற எங்க பார்த்துருக்கிறோம், மதர் ஃப்ளேமுக்குள்ள நெருப்பு இருக்குது, நெருப்பு சுத்தி தண்ணி இருக்குது. அதே மாதிரி இப்ப இந்த பபுள்ல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இது சுத்தி காத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல, பட் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதையும் வந்து நான் சேர்த்துக்கணும். இதுல சின்ஸ் நம்ம மதர் ஃப்ளேம் பத்தி பேசுனதுனால நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மதர் ஃப்ளேம் பத்தி நான் போட்டு ஏதோ ஒரு வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி பாத்துருவோமா? ஒருத்தவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த எர்த்குவேக் அப்புறமா லேண்ட் வந்து சிங்க் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, அதுவே மதர் ஃப்ளேம்னால இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இது வந்து பாசிபிள் தான். ஏன்னா நம்ம மதர் ஃப்ளேம் லுலி செகண்ட் யூஸ் பண்ணப்பே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, அதுலேயே வந்து 1 மீட்டர் ரைஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி எங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ மேபி அதனால கூட இந்த எர்த்குவேக் அப்புறமா லேண்ட் வந்து சிங்க் ஆகிறதுலாம் நடக்கலாம். இவங்க சொன்ன கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கான கமெண்ட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது லாஜிக்கல் அந்த கமெண்ட், ஆனால் நினைச்சு பார்த்ததுல சீடா இருக்கும். அது என்னதுன்னா, அதை யூர் பண்ண கமெண்ட் தான். சப்போஸ் அந்த மதர் ஃப்ளேம் நம்ம ப்ரூக் வந்து சாடிட்டு கோஸ்ட் ரைடர் ஆயிட்டானா என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. இதை வந்து நினைச்சு பார்க்கறதே சீனா இருக்குது. ஏன்னா கோஸ்ட் ரைடே வந்து பார்த்தா தலை எலும்பு கூடு மாதிரி தான் இருக்கும், நம்ம ப்ரூக்கோட தலையும் எலும்பு கூடு தான். ஸோ அவன் வந்து மதர் ஃப்ளேமை சாட்டிட்டு அவன் மண்டை ஃபுல்லாக நெருப்பு எரிஞ்சதுன்னா பார்க்கறதுக்கே தரமா இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சது. இப்போ நம்ம வீடியோட கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். 5th பாயிண்ட் வந்து என்னதுன்னா, லூஃபிக்கும் மதர் ஃப்ளேமுக்கும் இருக்கிற ரிலேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். லூஃபியோட கியர் 5 இன்கம்ப்ளீட்னு சொல்லிட்டு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? லூஃபி கம்கம் ஃப்ரூட் சாட்டான்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அப்புறமா தான் அது ஹிட்டோயிட்டோனோமி மாடல் நீக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சாரி, ஹிட்டோயிட்டோனோமி மாடல் சன் காட் நீக்கான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா லூஃபி பார்க்கறது சூரிய மாதிரி சீனா இந்த போட்டோல வர்ற மாதிரி அவன் இருக்கணும். ஆனா அவன் வந்து இப்படி இருக்க மாட்டான். அவன் வந்து ஏதோ வெள்ளடிச்ச மாதிரி இந்த மாதிரி இருக்கிறான் பார்க்கறதுக்கு. நான் சொல்றத தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இந்த மாதிரி லூஃபியை பார்க்கறது எனக்கு பிடிச்சிருக்குது, பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கிறான் தான். ஆனா இதை பார்க்கறதுக்கு சீனா இருக்குது. ஏன்னா சன்காட் நிக்கானா இந்த மாதிரி இருந்தா தான் வந்து கரெக்டா செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அந்த பேருக்கு. சப்போஸ் இந்த ஒயிட் கலர்ல அவன் இருக்கிறான் அப்படின்னா மேபி அவனை வந்து ஒரு மூன் மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவன் வந்து மூன் காட் நீக்கான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. சரி, ஒயிட் வந்து 3 குறிக்குது, அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுடலாம். ஆனா லூஃபியை சன்கார்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சன்கார்ட்னா எல்லாமே ஆரஞ்சு மிக்சில போட்டு அடிச்ச ஒரு கலர் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தானே இருக்கணும். ஆனா அவன் வந்து பார்க்கறது வெள்ளையா இருக்கிறான். அதனாலதான் முன்னாடி நான் வந்து லூஃபியோட ஃபார்ம் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எதுக்குன்னா இப்ப அதை வச்சுதான் ஒரு தேரி வந்து போயின்னு இருக்குது, அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சொல்ல போறது மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது என்னதுன்னா, லூஃபியை ஹனுமான இன்ஸ்பயர் ஆயிட்டு தான் நம்ம ஓட வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. அண்ட் அடுத்து நான் சொல்ல போற விஷயம் உங்கள கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி எல்லாருக்கும் கூட தெரிஞ்சிருக்கலாம். அது என்னதுன்னா, நம்ம ஹனுமான் ஒரு நாள் காலைல தூங்கி எந்திரிச்சிருக்காரு. அப்ப அவர் வந்து பசிச்சிருக்குது. ஸோ அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா சூரியன் நல்லா பிரைட்டா இருந்திருக்குது. ஸோ அதை சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவர் வந்து பறந்து போயிருக்கிறாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கதை. இதுதான் வந்து நான் கேள்விப்பட்டேன்றதை விட ஹனுமான் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. அதுல இந்த கதையை தான் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் எனக்கும் வந்து தெரியும், ஓ இந்த மாதிரி தான் ஹனுமான் பண்ணாரான்னு சொல்லிட்டு. பட் ஒரிஜினலான ஸ்டோரி இதுவா இல்லை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. சப்போஸ் ஒரிஜினல்ல வேற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் சரி மற்றவங்களும் தெரிஞ்சுப்போம். இப்போ நான் சொன்ன கதையோட விஷயங்கள் வேணா தப்பா இருக்கலாமே தவிர ஹனுமான் வந்து சூரியனை சாப்பிட போனது உண்மைதான். இப்ப இந்த கதையும் ஒன் பீஸ் கதையை எப்படி சிங்க் பண்றாங்கன்னா, ஒன் பீஸ்ல நம்ம லூஃபி தான் ஹனுமான், கரெக்டுங்களா? ஸோ அவன் வந்து சூரியனை சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, மதர் ஃப்ளேமுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுன்னு இருக்குதுல்ல, அதை லூஃபி வந்து சாப்பிடுவான். அப்படி சாப்பிட்டான்னா அவனோட கியர் 5 ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அதாவது இப்ப வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கான்ல, அந்த வெள்ளை அடிச்சதை விட்டுட்டு இந்த மாதிரி சீனா வந்து அவன் மாறிடுவான். இதுதான் அவனோட ஒரிஜினல் கியர் 5 ஃபார்ம், இப்படிதான் நீக்கா பார்க்கறதுக்கு இருப்பாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லின்னு இருக்கிறாங்க. இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல, பட் இது கேட்க நல்லா இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்குங்க. ஏன்னா சன்கார்டை இந்த மாதிரி பாக்குறது எனக்கு வந்து பிடிச்சிக்குது. அண்ட் மேபி உங்க எல்லாருக்குமே அப்படிதான் பாக்குறது ஆசையா இருக்கும். ஏன்னா லூஃபியோட தலை வந்து வெள்ளையா இருக்கிறத விட எரிஞ்சு நின்றுச்சுன்னா அது பாக்குறது ஒரு மாதிரி சீனா இருக்கும்ல. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிக் மாம் எடுத்துவாங்களா, அவ தலை வந்து எரிஞ்சுன்னு இருக்கும் ப்ரொமித்திஸை வச்சு. ஆனா ப்ரொமித்திஸே வந்து ஒரிஜினலான சூரியன் கிடையாது, அவ வந்து கிரியேட் பண்ணது தான். ஸோ லூஃபி வந்து உண்மையான சூரியன் எடுத்து அவன் சாட்டான் இல்லை தலையில வச்சுக்கலாம் ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன்,
அதை வந்து பார்த்து எப்படி இருக்கும், அதோட பவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஆனாலுமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த சாப்டர் வந்தால் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன தேரி தான் சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன 5 பாயிண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் எது பாசிபிள் அண்ட் எது பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் சாப்டர் 1114 வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா அதே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்களே இந்த வீடியோ வந்து மறக்காம பார்க்க சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.